நம்ம வீட்டு விருந்து உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து 10 நிமிஷத்துல காளான், அதாவது பெப்பர் காளான் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம். உங்களுக்கு தேவையான சைஸ்ல வந்து காளான நீங்க வந்து அரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கங்க. அடுத்து வந்து மிளகு கொஞ்சம் எடுத்துக்கங்க. அது வந்து தேவையான அளவு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா மிளகு அதிகமா எடுத்துக்கங்க. காரம் கம்மியா வேணும்னா மிளகு கம்மியா எடுத்துக்கங்க. காஞ்ச மிளகா ஒரு 3லேருந்து 4 மிளகா போதும். அதுக்கு மேல வேண்டாம். அது மட்டும் இல்லாம, குடை மிளகா 1 சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சுக்கங்க. ஒரு 2 வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இந்த மிளகு சீரகத்த வந்து மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அதுவும் பாதி பதமா அரைச்சிக்கங்க. ரொம்ப ஷைனிங்கா வேண்டாம். இது மாரி பாதி பதம் இருக்கிற மாரி அரைச்சு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் கடாய வச்சு எண்ணெய் சூடு பண்ணி, கடுகு, அப்புறம் அந்த அரிஞ்சு வச்ச ஒரு மிளகாவ போட்டு, ஓரளவுக்கு அப்படியே பதமா சூடாகுற வரைக்கும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்த போட்டு வதக்குங்க. அந்த வெங்காயம் வந்து இள சிவப்பு அளவுக்கு வர வரைக்கும் வதக்குங்க. அத வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுவும் வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 1 மினிட் போதும். 1 மினிட்ல வந்து அது வந்து கொஞ்சம் வதக்கி விட்டீங்கன்னா, அது நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நீங்க வந்து அரிஞ்சு வச்சிருக்க அந்த குடை மிளகாய் போட்டு வதக்குங்க. அதுவும் நல்லா வந்து ஒரு 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் வந்து அரிஞ்சு வச்சிருந்த காளானையும் போட்டு நீங்க வதக்குங்க. காளான் வந்து தண்ணீல கழுவுனதால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். அந்த ஈரப்பதம் போயிடும். நல்லா வந்து இளம் சூட்டிலே வதக்குங்க. ரொம்ப ஹீட் வேணாம். அடியில கருகிடும். நல்லா வதக்கிட்டே இருங்க. அதனால அதோட ஸ்மெல்லு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த காளான் வந்து வெந்த ஸ்மெல்ல வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது கேப்சிகம் ஸ்மெல்லும் வெளிய வரும். அது வெளிய வந்ததுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த சீரகம், மிளகு, அந்த மிளகாவோட பொடிய வந்து தூவுங்க. தூவிட்டு ஜஸ்ட் 1 மினிட் போதும். போட்டுட்டு கடைசியா உப்பு போட்டு, அதையும் ஒரு 1 நிமிஷம் ஆவியில வச்சிருந்து, கடைசியா கருவேப்பிலை மேல தூவிட்டு எடுத்துட்டா, சுவையான பெப்பர் காளான் தயாராயிடும். தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு குடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோவ பார்த்த அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள்.